இந்த மாதிரி பழைய நைசில் பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பாட்டிலுடைய மூடியை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பாட்டிலை நான் எப்படி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு பிடிச்ச டிசைனில் நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து வேறு ஐடியா இருந்துச்சு, வேறு மாடலில் கட் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி நான் ஒரு சைடில் கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேர்ட் பறக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கர்வ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. பாட்டம் போர்ஷனை மட்டும் இந்த டிப்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அடுத்தது ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு விட்டு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி கத்தி ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா ஸ்மூத் ஆகிடும். அடுத்தது நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை நான் எப்படி அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னபூரணி, ஜெயபால், ஜெயபாலன், மனோஜ், சித்ரா, வேலு தேவி, பவன், ரித்து, கனகவல்லி, சங்கரி கிருஷ்ணன், நிர்மலா, ஆறுமுகம், சூப்பர் கேமிங், சங்கீதா, ரகு, வைரகனி, பிரியா சுந்தர், கணேஷ் மாரி, இந்து, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோல்டன் கலர் பவுடர் பெயிண்ட் எடுத்துருக்கேன். ஸோ அந்த பவுடர் டஸ்ட் பவுடரை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா பார்க்க இன்னுமே வந்து அழகாக இருக்கும்ன்றதால நான் அப்ளை பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசரை நான் வந்து பாத்ரூமில் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டூத் ப்ரஷ் ஸ்டாண்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரஷ்ஷு, பேஸ்ட் எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட பாட்டமில் ஹோல்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய ஷாம்பு பாட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை வந்து 2 சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த பாட்டிலுடைய ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பா ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பா ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். டாப்லையும் பாட்டம்லையும் ஒரு போர்ஷனும் சென்டரில் வந்து ஒரு போர்ஷன் இருக்க மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளிப்பக்கமாக வளைச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 3 ஹூக் வந்து இருக்க மாதிரி கிடச்சிருக்கும். அடுத்தது அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் லைட்டாக வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு டெக்கரேஷன் தேவையில்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஆர்கனைசரை சூப்பரான ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் பார்க்கவே நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பெயிண்ட் பண்ணி எடுக்கிறது. இப்போ நம்ம பேக் சைடில் ஹோல்ஸ் போடுறீங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஒரு சூப்பரான கீ செயின் ஸ்டாண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாவே வெயிட் தாங்குங்க. இந்த ஒரு ஷாம்பு பாட்டிலில் நீங்கள் 3 கீஸ் வரலும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாண்ட்ஸ் பாட்டில்ஸ், அதாவது பெரிய சைஸ் பாண்ட்ஸ் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாண்ட்ஸ் பாட்டிலுடைய ஸ்டிக்கர்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த பிளாஸ்டிக்கை ஒரு சைடில் மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோங்க. பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் நேமும் வாசிக்க போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கலர் டேப் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் மூடியுடைய பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா ரெக்டாங்கிள் ஷேப்பில், அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த பாண்ட்ஸ் பாட்டிலில் இந்த மாதிரி அந்த மூடிகளை ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 மூடி இருந்தால் போதும், ஒட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப்பை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த கலர் டேப்பை நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா லேஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். கலர் டேப் அப்படின்னா நம்ம க்ளூலாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே டேரெக்டாக நம்ம ஒட்டிடலாம். வேலையும் ஈஸியாக முடிஞ்சிருங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே சுற்றி வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் கிடச்சிருங்க. இந்த ஒரு பாண்ட்ஸ் பாட்டில் இருந்தால் போதும், நம்ம 3 விதமாக இதை பயன்படுத்திக்கலாங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் எப்படி இதை நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசரில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய குட்டி குட்டி நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டில்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது 2வது ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் இதை வந்து இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம், மசாலா பேக்கெட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக பயன்படுத்திக்கலாம். 3வது ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைனிங் டேபிளில் இந்த மாதிரி நீங்கள் டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் போட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக க்யூட்டாக இருக்குங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாண்ட்ஸ் பாட்டிலை யூஸ் பண்ணி மல்டிபர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஆர்கனைசரை நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வீடெலாம் வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த செவுத்தில் ஓரத்தில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு குனிஞ்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம் கிளாத்தை வச்சு. ஸோ இந்த மாதிரி குனிஞ்சு க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியோ இல்லை வந்து ஒரு லாங்காக இருக்கக்கூடிய ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்லேயோ இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உட்காந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்காது. நான் வந்து தோசை கரண்டி தான் எடுத்திருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம குனிஞ்சு க்ளீன் பண்ணாவே போதும், ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்டிக்கு ஹைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் குனியாமல் நின்றுக்கிட்டே கூட க்ளீன் பண்ணிக்கலாங்க.
இந்த மாதிரி கிளாத்தை வந்து ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈரமாக நினச்சிக்கோங்க, தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பராக எல்லா டஸ்ட்டுமே ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து டஸ்ட் ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பூஜை பாத்திரங்களை, அதாவது கறி படிஞ்சிருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை எப்படி வந்து ஈஸியாக கை வலிக்காமல் தேய்ச்சி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் வந்து செங்கல் வந்து 2 பீஸ் வந்து குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன். அந்த செங்கலை வந்து நல்லா வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இடிக்கல் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடிக்கல்ல போட்டு இடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு பவுடர் மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம அந்த பொடியை வந்து எடுத்துக்கலாம். செங்கல் பொடி கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனும், சால்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூட விம்பார் சோப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த விம்பார் சோப்பை இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நைஃப் வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு பொடி பொடியாக கிடச்சிரும். அந்த சோப்பு லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த பவுடரை நிறைய குவான்டிட்டியில் கூட நீங்கள் ரெடி பண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறீங்களோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பொடியில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துருக்க அந்த பூஜை பாத்திரத்தை அழகாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. வேறு எந்த பொருளுமே தேவையில்லை. இந்த ஒரு பொடி இருந்தால் போதும், உங்களுடைய பூஜை பாத்திரங்கள் சூப்பராக தங்கம் போல் ஜொலிக்கோங்க. நான் தேய்ச்சி முடிச்சுட்டு நல்லா வந்து குடிக்கிற தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அந்த கறி வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. 90% வந்து ரிமூவ் ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். வேறு எந்த பொருளுமே நம்ம ஆட் பண்ணலை. லெமனோ அப்படி இல்லைனா புளியோ எதுவுமே ஆட் பண்ணலை. நான் ஆட் பண்ணது 4 பொருள் தான். செங்கல் பொடி, மஞ்சள் தூள், கல் உப்பு, அப்படிலாம் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் விம்பார் சோப்புடைய அந்த பவுடர். இந்த 4 பொருளையும் சேர்த்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்திங்கன்னா போதும், சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி காட்டன் பேக்ஸ்லாம் நம்ம வீட்டில் நிறையவே இருக்குங்க. பட் இதை வந்து எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம், அப்படியே தூக்கி குப்பையில் தான் போடுவோங்க. இந்த காட்டன் பேக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதனுடைய கைப்பிடிகளெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேக்குடைய பாட்டமை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனையும் கட் பண்ணிடணும். இந்த பேக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே லேயராக இருக்க மாதிரி மாற்றணுங்க. ஸோ அதுக்காக எல்லா பக்கங்களையுமே வந்து கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதாவது தையல் போட்டிருக்க எல்லா போர்ஷனையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள் கடைசியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கிளாத்தை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இந்த கிளாத்தை 3 போர்ஷனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாத்தை வந்து நீங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கிளாத்தை எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் டவலாக யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஒரே ஒரு பேக்கில் 3 லஞ்ச் டவல் வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் கொடுத்து விடும்போது இதில் ஒரு பீஸ் கிளாத்தை வச்சு நம்ம கொடுத்து விட்டுடலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துவைச்செல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுற சொல்லலாம். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பேக்கை வந்து சூப்பரான லஞ்ச் டவலாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட எத்தனை பேக் இருக்கோ அத்தனை பேக்கையும் அழகாக கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் டவலுக்கு பதிலாக இதை கொடுத்து விடலாம். ஸோ இதனால் லஞ்ச் டவல் நம்ம துவைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அழகாக வந்து குழந்தைங்கள யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தூக்கி போட்டுருவாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்ச் டவல் மட்டும் இல்லை, க்ளீனிங் கிளாத்தாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க மாதிரி பழைய நைசில் பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பாட்டிலுடைய மூடியை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பாட்டிலை நான் எப்படி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு பிடிச்ச டிசைனை நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து வேறு ஐடியா இருந்துச்சு, வேறு மாடலில் கட் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி நான் ஒரு சைடில் கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேர்ட் பறக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி கர்வ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் தான் இது. ஸோ அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க பெரிய சைஸில். அடுத்தது அந்த பெரிய சைஸ் ஹோல்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சிங்க் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம பாத்திரம் தேய்ச்சிட்டு அந்த ஸ்க்ரப்பரை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த பெரிய ஹோல்ஸை யூஸ் பண்ணி அந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆர்கனைசரை அழகாக வந்து இன்சர்ட் பண்ணி ஹேங் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்க்ரப்பரை வந்து அழகாக இது உள்ள போட்டு விட்டுக்கலாம். ஸ்க்ரப்பரில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே அந்த குட்டியாக ஹோல்ஸ் போட்டோம்னா அந்த ஹோல்ஸ் வழியாகவும் வெளியே வந்துடும். பாட்டிலில் வந்து ஆல்ரெடி ஓப்பன் இருக்குது ஃப்ரண்ட்டில், அது வழியாகவும் வெளியே வந்துடுங்க. ஸோ கொஞ்சம் தண்ணி கூட உள்ளே நிற்கவே நிற்காது. இதனால் ஸ்க்ரப்பர்லேருந்து பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்க்ரப்பரையும் சோப்பையும் ஒன்றா வைக்கும்பொழுது சோப்பு நிறைய கரைஞ்சி வீணாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுறதால அவாய்ட் பண்ணிக்க முடியும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கபோர்டில் கீழே வந்து பேப்பர்ஸ் போட்டு அதுக்கு மேலே பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். நாளடைவில் அது என்ன ஆகுனா ரொம்பவே அழுக்கு படிஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி பட்டாலோ இல்லை எண்ணெய் பட்டாலோ வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரைஸ் பேக் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரைஸ் பேக்கை அதுக்கு கீழே போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரைஸ் பேக்குடைய 2 சைடையுமே ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த் வந்து பெருசாக கிடச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 ஓரங்களையுமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். சென்டரில் இருக்கு இல்லைங்களா அடிப்பகுதியில், அந்த போர்ஷனை கட் பண்ணாதீங்க.
கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லென்த் இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் மெஷர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் அந்த பேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்லாப் ஃபுல்லாகவே நான் போட போகிறேன். இன்னொரு ஸ்லாப்பில் பாதி அளவுக்கு மட்டும் போட்டு எடுத்துக்க போகிறேன் அந்த ஷீட்ஸை. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஷீட்ஸ் வந்து ஆன்லைனில் கூட விற்குது. நம்ம காசு கொடுத்து ஆன்லைன்லேருந்து வாங்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ரைஸ் பேக்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் குப்பையில் தூக்கி போடுவோம். அதையே வந்து அழகாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கும் உழைக்குங்க உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அழகாக போட்டு விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்கவும் நீட்டாக இருக்கும். தண்ணி பட்டாலோ இல்லை ஆயில் பட்டாலோ ஒன்றுமே ஆகாதுங்க. தண்ணி பட்டாலும் தொடச்சிடலாம், ஆயில் பட்டாலும் அழகாக வந்து தொடச்சி ரிமூவ் பண்ணிடலாம் கிளாத் வச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நான் தேவையான இடத்தெல்லாம் போட்டு விட்டுட்டேன். ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி கோகனட் பாட்டில்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாட்டிலில் ஆயில் தீர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லைங்க. அப்படி தூக்கி போடாமல் இதனுடைய பாட்டமை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதனுடைய ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். இந்த ஹோல்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்டிக் எடுக்க போகிறோம். அந்த ஸ்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோல்ஸை போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கட்டப்பை ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இந்த கட்டப்பை ஸ்டிக்குடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு ஹோல்ஸ் இருந்தால் போதும். இந்த ஸ்டிக்கை ஒரு கிளாத் யூஸ் பண்ணி இந்த பாட்டிலுடைய வாய்ப்பகுதி, அதாவது ஹோல்ஸ் போட்டோங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி டைட்டாக இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதனுடைய மூடியையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய ஃபுல் போர்ஷனையும் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும். ஃபுல்லாகவே வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான க்ளீனிங் ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விண்டோஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விண்டோஸாக இருக்கட்டும், அந்த டோருடைய கார்னர் பகுதிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கை கட்டின தூரம் வரலும் அழகாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வால் கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒட்டடை படிஞ்சிருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அடிக்கடி ஒட்டடை அடிக்கிற ஸ்டிக் எடுத்து க்ளீன் பண்ணணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீடு கூட்டும்போதே அழகாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டு வந்துடலாங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கில் இருக்கக்கூடிய அந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தூரமாக இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கைக்கு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தூரமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணும்போது ரொம்ப குனிஞ்சு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் பெயினே வந்துடும் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு எம்டியாக தூக்கி போடுவோம் இல்லைங்களா, கோல்கேட் டியூப். அந்த டியூபை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதி அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதாவது பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த டேப்பில் இன்செர்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து நம்ம கை பக்கத்துலேயே வருங்க. எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் தேவைப்பட்ட ரப்பர் பேண்ட் கூட போட்டுக்கலாம். இந்த குழாய்க்கு இந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் ரப்பர் பேண்ட் போடலை. உங்கள் குழாய்க்கு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு மேலே டைட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே ஃப்ரண்ட்டில் வரும். பாருங்கள், நார்மலாக வந்து தண்ணி அந்த சிங்க்குடைய ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் விழுந்துச்சு. பட் இந்த டியூப்பை வந்து யூஸ் பண்ணும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சிங்க்கு குழாயில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி வரக்கூடிய அந்த பொசிஷனை மாற்றுறதுக்கு இந்த டியூப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது இடுப்பு வலிக்காமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்திரத்தில். இந்த மாதிரி பழைய பேண்ட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பழைய பேண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேண்ட்டுடைய டாப் போர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நாடாவை தனியாக கழட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த பேண்ட்டுடைய டாப் போர்ஷனில் ஒரு பாதியை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், சென்டரில் வந்து அந்த நாட் போடுற இடத்துல தையல் இருக்கும் இல்லைங்களா, அந்த தையல் இருக்க இடத்துல கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அதே மாதிரி கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தையல் எங்கே இருக்கோ அந்த போர்ஷனில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாதி அளவுக்கு கிளாத்தை கட் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சு விட்டுட்டு நம்ம எங்கே கட் பண்ணமோ அந்த 2 சைடை மட்டும் ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எக்ஸ்ட்ராஸ் ஏதாச்சும், அதாவது அந்த நூல் மாதிரி வந்துருக்குங்களா, அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட டைலர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து தச்சு முடிச்சிடலாம். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி நல்லா தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் தச்சு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தச்சு முடிச்ச பிறகு டாப்பில் வந்து ஒரு சைடில் மட்டும் நம்மளுக்கு ஓப்பன் இருக்கும். அடுத்தது அதே பேண்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சைடு, அதாவது ஒரு பாதி தான் கட் பண்ணோம் இல்லைங்களா, அடுத்த பாதியில் அந்த நாடா இருந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த போர்ஷனை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நூல்லாம் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. விளக்கோ கேண்டிலோ ஏதாச்சும் ஒன்றுத்தில் இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நூல் வந்து மேலே மேலே பிரிஞ்சு வராமல் இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. நான் வந்து நம்ம தச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயுமே கொஞ்சம் நூல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதையுமே இந்த மாதிரி நான் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் பண்ண பிறகு பார்க்கவே நீட்டாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி எடுத்த பிறகு இப்போ நம்ம இந்த நாடா இருந்த அந்த போர்ஷனை லேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த லேஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஃபஸ்ட்டு தச்சு எடுத்துக்கலாம். நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து கைப்பிடி மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறதால நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தையல் போட்டு கட் பண்ணி அந்த கையை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் தச்சு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தச்சு முடிச்ச பிறகு இன்னொரு சைட்லையும் அதே மாதிரி நம்ம வச்சு தச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். மனோஜ், ஜெயபாலன், சந்தியா, ரகு, அன்னபூரணி, குமரி, சந்தானம், தாரா, நாகராஜன், சங்கரி, கிருஷ்ணன்,
சாந்தினி, கனகவள்ளி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நான் 2 சைடுமே தச்சு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்க, நமக்கு க்யூட்டான ஒரு பேக் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த பேக்குக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்காக, லாக் பண்ணுறதுக்காக அதே பேண்ட்டுடைய கால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பட்டன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த பட்டன்ஸை நம்ம அழகாக வந்து நான் தைக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உள்பக்கம் திருப்பி வச்சிருக்கோம். ஸோ அதனால் இப்படியே தைச்சா கரெக்டாக இருக்குன்றதால நான் ஃபஸ்ட்டே தச்சு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் பேக்கை திருப்பிட்டு அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பட்டன்ஸை வந்து அழகாக நம்ம தச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு லாக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட ஜிப் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஜிப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஜிப்பை விட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தச்சு முடிச்சிட்டேன். அப்படின்னா வில்க்ரோ கூட நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய க்யூட்டான பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஓல்டு பேண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பேக் ரெடி பண்ணியாச்சு. இந்த பேக்கை நீங்கள் அழகாக வந்து நோட் புக்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கில் 2 நோட் வரலும் தாராளமாக வச்சுக்கலாம். அப்படின்னா ஸ்நாக்ஸ்லாம் போட்டு குழந்தைங்க கிட்ட கொடுத்து விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நோட் புக்ஸை உள்ளே வச்சுட்டு அந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி நம்ம ஷோல்டர்லையும் ஹேங் பண்ணிக்கலாம். அப்படின்னா கையில் கூட நம்ம அப்படியே பிடிச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பார்த்துட்டு ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த அட்டையை நான் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கட், அதாவது ஒரு கார்னரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரையாங்கல் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கலர் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட போதுங்க. இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். கலர் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படின்னா ஓல்டு கிளாத் இருந்துச்சுன்னா அதை கூட இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அழகாக வச்சு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டிஷ்யூ பேப்பரே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. தீபிகா, அன்னபூரணி, சங்கீதா, ரகு, ஜஷ்வந்த், ஆர்த்தி, பிரியா, மனோஜ், ஜெயபால், தாரா நாகராஜ், சங்கரி, கிருஷ்ணன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நான் கொஞ்சம் கலர் பண்ணுறதுக்காக பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த பெயிண்ட்டை வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணி பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டர், அதுக்கப்புறம் சப்பாத்தி உருட்டுற கல், சப்பாத்தி உருட்டுற கட்டை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எந்த இடத்துல வச்சாலுமே வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல வச்சபடி இருக்கும், எங்கேயுமே மூவ் ஆகாது, கீழே விழாது, கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கு இல்லைங்களா, இருந்தாலுமே இதை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்டைக்கு மேலே நான் கலர் பண்ணுற மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஓல்டு கிளாத் இருந்துச்சுன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே அதாவது ரெட் கலர் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக வந்து நான் பேக்ரவுண்டில் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்கணுன்றதுக்காக நான் பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச டிசைன்ஸில் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், அழகாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான சிரப் பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் அழகாக இந்த மாதிரி ஒவ்வொரு சிரப் பாட்டில் நம்ம லைனாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கபோர்டில் ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் வச்சு விட்டுட்டா போதும், நிறையவே ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். சிரப் பாட்டில் மட்டும் இல்லைங்க, நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ்லாம் கூட அழகாக இதில் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி இந்த ஆர்கனைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஷாக்ஸை கூட இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி தேவைப்படுதோ அப்படி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய ஷால்ஸ் இருந்துச்சு குழந்தைங்களுடையது அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அந்த ஷாலை நம்ம சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனுடைய ஓரங்களில் இந்த மாதிரி எம்மிங் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக ஒரு 1.5 சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஊசியின் நூலும் எடுத்துக்கோங்க. அந்த ஊசி நூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரன்னிங் தையல் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஓரத்தில் நீங்கள் கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரன்னிங் தையல் போட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த கயிறை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக க்யூட்டான ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து கிடைக்குங்க. பாருங்கள், நல்லா வந்து பிரித்து விட்டுக்கோங்க. எல்லா கிளாத்தையும் ஓப்பன் பண்ணி அழகாக வந்து ஃப்ளவர் மாதிரி மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்னுடைய பாட்டமில் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஏர் பேண்டுடைய ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவருடைய பாட்டமை வச்சு நீங்கள் டைட்டாக தச்சு நாட் போட்டுட்டு இந்த கயிறை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு தைக்கணும். ஸோ கழண்டு வராத அளவுக்கு, அதாவது அந்த ஏர் பேண்டு அந்த ஃப்ளவர்லேருந்து கழண்டு வராத அளவுக்கு டைட்டாக வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் ஏர் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக வச்சிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பழைய துணியை, பழைய ஷாலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகான ஒரு ஃப்ளவர் பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க இந்த பேண்டு. இந்த ஏர் பேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம்.
ஓல்டு கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிரைட் கலராகவோ இல்லை வந்து இந்த மாதிரி ஜிகுன்னு இருக்க மாதிரி கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் அந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் லெங்த் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த டிப்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேங்க. ஸோ இந்த அளவுக்கு கிளாத்தை கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த கிளாத்தை நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல. இதனுடைய கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல் இழைகள் வந்து கொஞ்சம் அப்படியே வர மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டு ஓரங்களில் மட்டும் லைட்டாக வந்து ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நூல் இழைகள் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த கிளாத்தை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அதாவது நல்ல பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க மாதிரி வச்சு மடித்து விட்டு இந்த மாதிரி ரன்னிங் தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு முடிச்சு போட்டு அந்த கயிறை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரன்னிங் தையல் தான் போடுறேன். இந்த மாதிரி ரன்னிங் தையல் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நான் தச்சு முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தச்சு முடிச்ச பிறகு நம்ம கரெக்டாக நாட் போட்டு அந்த கயிறை வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல பக்கம் உள்ளே இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து வெளியே எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணிக்கோங்க. சேஃப்டி பின்னை ஒரு சைடில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பின்னை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் உள்ள நாடா கோப்பீங்களா அந்த மாதிரி நீங்கள் நாடா கோக்குற மாதிரி வெளியே எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பக்கம் வெளியே வந்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தையல் வந்து உள்ளே போயிட்டு நல்ல பக்கம் நம்மளுக்கு இப்போ ஃப்ரண்ட்டில் கிடச்சிரும். அடுத்தது ஒரு ஏர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏர் பேண்டாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த ஏர் பேண்டை இந்த மாதிரி கட் பண்ணி நீல வாக்கில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு முனையை வந்து கையில் பிடிச்சிக்கோங்க. இன்னொரு முனையில் சேஃப்டி பின்னை வந்து பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாடா கோக்குற மாதிரி கோத்தி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம 2 முனையும் வந்து சேர்த்து வச்சு நம்ம ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாத்தோடைய 2 முனையும் வந்து அழகாக அட்டாச் பண்ணிவிடுங்க. அதாவது ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி சேர்த்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஏர் பேண்ட் வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். பாருங்கள், அந்த ஏர் பேண்டை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு மறைச்சி விட்டுட்டு வெளியே வந்து இந்த துணி இருக்க மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மேலேயும் கீழேயும் சின்னதாக கண்ணுக்கு தெரியாத மாதிரி லைட்டாக வந்து 2 தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான க்யூட்டான ஏர் பேண்ட் வந்து கிடச்சிருங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளே வந்து அழகான ஒரு ஏர் பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏர் பேண்ட் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச கலரில் கிளாத்தை சூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேங்க. பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப பெருசாகவும் இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.